الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم والذين آمنوا أشد حبا لله إلى آخر الآية صدق الله العلي العظيم. ஆரம்பமாக இவ்வுலகை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகவல்ல நாயன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இனிய மார்க்கமாம் இஸ்லாத்தை இவ்வுலகில் அறிமுகம் செய்த எங்கள் உயிரிலும் மேலான தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவட்டுக்களை அணுவும் பிசகாது பின்பற்றிய அன்னாரின் உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபூ தாபிஈன்கள் கியாமம் வரை வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹுடைய மாளிகையில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் என்னை படைத்தவன் பரிபாலிப்பவன் ஒரு தினம் மரணிக்க செய்யக்கூடிய அந்த அல்லாஹுவை பயந்து வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹ் நம் அனைவரையும் உண்மையான முத்தகீன்கள் கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கை அதேபோல் மறுமையுடைய வாழ்க்கை வெற்றி பெறுவதற்கு இரண்டு விடயங்களை உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள். என்னுடைய உலக வாழ்க்கையுடைய வெற்றி அதேபோல் மறுமை வாழ்க்கையுடைய வெற்றி, இவை இரண்டையும் ஏற்படுத்தக்கூடிய இரண்டு விடயங்கள். அதில் முதலாவது அன்பானவர்களே, அதில் முதலாவது எனக்கும் என்னுடைய அல்லாஹுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு எவ்வாறு இருக்கிறது, எனக்கும் என்னுடைய ரப்புக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு எப்படி இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று நாம் பெருமைப்படுகிறோம், எனக்கு அரசியல் மட்டத்தில் தொடர்பு இருக்கிறது, எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட்ல எனக்கு தொடர்பு இருக்கிறது, எனக்கு இந்த மேல் மட்டங்களில் எனக்கு தொடர்பு இருக்கிறது, இந்த ஒரு கோல் போதும் இந்த விஷயங்களை சாதிப்பதற்கு என்று நாம் பெருமைப்படுகிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்படி அல்ல. 7 வானங்கள் 7 பூமியை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீன், அந்த அல்லாஹுக்கும் எனக்கும் எப்படியான தொடர்பு, எப்படியான உறவு இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, உலகத்திலே ஒரு அற்புதமான, உலகத்திலே ஒரு இங்கிதமான, உலகத்திலே ஒரு இனிமையான ஒரு தொடர்பு தான் அந்த ரப்புடனான தொடர்பு. அன்பார்ந்த சகோதரர்களே,
தஹஜ்ஜுடைய நேரம், உலகத்தில் அல்லாஹ்வை அதிகம் நெருங்கக்கூடிய நேரம். அந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் என்னுடைய அல்லாஹுடன் என்னுடைய தொடர்பு எவ்வாறு இருக்கிறது? அந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் என்னுடைய ரப்புக்கு முன்னால் என்னுடைய கண்களால் கண்ணீர் வடித்து என்னுடைய ரப்புடன் எப்படியான தொடர்பை பேணுகிறேன்? முன்னால் வாழ்ந்த தபீன்களுடைய காலத்திலே வாழ்ந்த ஒரு பெண்மணி தான் ராவியத்துல் அதவியா. இந்த ராவியத்துல் அதவியா என்ன செய்வார்கள் என்றால், அழகான ஆடைகள் அணிந்து நல்ல வாசனை திரவியங்களை எல்லாம் பூசி பஜாருக்கு போக அல்ல, தஹஜ்ஜுடைய நேரத்தில் முஸல்லாவுக்கு போவதற்கு இவ்வளவு பெரிய ஏற்பாடுகள். அன்பார்ந்த சகோதரர்களே, 4 ரகாத் அந்த தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுதற்கு பின்னால் தன்னுடைய 2 கரங்களையும் உயர்த்தி சில கவிவரிகளை படிப்பார். லைஸல்லதி பைனி வ பைனக ஆமிரு வ பைனி வ பைனல் ஆலமீன ஹராபு வ இதா ஸஹ மின்கல் முத்து ஃபலிகுல்லி ஹய்யினுன் வ குல்லுல்லதி ஃபௌகத் துராபி துராபு. யா அல்லாஹ், யா அல்லாஹ், உலகத்திலே இருக்கக்கூடிய தொடர்புகளில் யா அல்லாஹ் எனக்கும் உனக்கும் மத்தியில் உள்ள அந்த தொடர்பு தான் யா அல்லாஹ் உலகத்திலே ஒரு உறுதியான தொடர்பாக மாற வேண்டும். யா அல்லாஹ், அப்படி எனக்கும் உனக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு சீரானால் உலகத்தில் எல்லா விடயங்களும் லேசாக மாறிவிடும். இந்த மண்ணுக்கு மேல் இருக்கக்கூடிய எல்லாமே மண் தான். யா அல்லாஹ், எனக்கு நீ வேணும். யா அல்லாஹ், யா அல்லாஹ், உன்னுடைய தொடர்பு எனக்கு வேணும். அன்பார்ந்த சகோதரர்களே, என்ன சொல்ல வருகிறோம் என்றால், இதுதான் எனக்கும் என்னுடைய அல்லாஹுக்கும் மத்தியில் உள்ள அந்த தொடர்பு சீராக வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, சஹாபாக்கள், மேலான சஹாபாக்கள், உயிரிலும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பாசறையிலே வளர்ந்த அந்த மேலான சஹாபாக்களுடைய கல்விலே நிறைந்திருந்தது என்ன தெரியுமா? அந்த அல்லாஹுடைய தொடர்பு. அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு முன்னால் அந்த மேலான சஹாபாக்களுடைய கண்களால் கண்ணீர் வடிந்த வரலாறு தான் சொல்கிறது. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லதீன ஆமனூ அஷத்து ஹுப்பன் லில்லாஹ் வல்லதீன ஆமனூ அஷத்து ஹுப்பன் லில்லாஹ். அந்த சஹாபாக்களுடைய கல்விலே நிறைந்திருந்ததெல்லாம், அந்த சஹாபாக்களுடைய இரத்த நாளங்களிலே ஓடியதெல்லாம் அல்லாஹுடைய அன்பும் அல்லாஹுடைய மஹப்பத்தையும் தவிர வேற எந்த ஒன்றுமே கிடையாது. அதனால் தான் அந்த மேலான சஹாபாக்களுக்கு முன்னால் குர்ஆனுடைய ஒரு வசனம் இறக்கப்பட்டால், வைதா சமிஉ மா உன்ஸில இலர் ரசூல் தரா அயுனஹும் தஃபீது மினல் தம். அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த மேலான சஹாபாக்களுக்கு முன்னால் அல்லாஹுடைய ஒரு வார்த்தை இறக்கப்பட்டால் அவர்களுடைய கண்களால் கண்ணீர் வடிவதை தவிர வேற எந்த ஒன்றுமே கிடையாது. வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்து ஸாதத்ஹும் ஈமானா. அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த மேலான சஹாபாக்களுக்கு முன்னால் அல்லாஹுடைய குர்ஆனுடைய வசனங்கள் இறக்கப்பட்டால் ஸாதத்ஹும் ஈமானா, அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும். அன்பார்ந்த சகோதரிகளே, என்ன சொல்ல வருகிறோம் என்றால், அல்லாஹுடைய தொடர்பை தன்னுடைய கல்வியை நிறைத்தார்கள். அதனாலதான் உலகத்தில் வெற்றியீட்டிக் கொண்டார்கள் அந்த மேலான சஹாபாக்கள்.
அன்பார்ந்த சகோதரர்களே, யாரெல்லாம் அந்த அல்லாஹுடைய தொடர்பை சீராக்கினார்களோ அவர்கள் உலகத்திலே சாதித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அதை நபிமார்கள் மட்டுமல்ல, சஹாபாக்கள் மட்டுமல்ல, அந்த நல்லடியார்கள் மட்டுமல்ல, இன்றும் அன்பானவர்களை அல்லாஹ் அவனுடைய உதவிகளை இந்த உலகத்துக்கு அல்லாஹ் அனுப்பி கொண்டுதான் இருக்கிறான். எங்களுக்கு தெரியும், இந்த ஹஜ்ஜுடைய காலம், லிபியாவில் இருந்து ஒரு சகோதரர் வருகிறார். இஹ்ராமுடைய ஆடையையும் அணிந்து கொண்டு ஹஜ்ஜுடைய பிரயாணத்திற்காக வேண்டி, ஹஜ் செய்வதற்காக வேண்டி லிபியாவில் இருந்து ஆமிர் அல் கதாஃபி என்ற சகோதரர் வருகிறார். அந்த லிபியாவுடைய நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு தன்னுடைய பாஸ்போர்ட்டையும் எடுத்துக்கொண்டு வருகிறார். அங்கே அந்த பாஸ்போர்ட் அந்த இமிகிரேஷன்ல கொடுக்கப்படுகிறது. அங்கு சொல்லப்படுகிறது, உங்களுடைய பெயரில் ஒரு சிறிய ஒரு மாற்றம் இருக்கிறது. அவர் தடுமாறுகிறார். ஆமிர் அல் கதாஃபி அந்த தன்னுடைய பாஸ்போர்ட்டை எடுத்துக்கொண்டு அதிகாரிகளிடம் செல்லுகிறார். இரவு 9 மணி ஆகிறது. அந்த பிளைட் பறக்கக்கூடிய நேரம் முடிவு செய்யப்பட்டது. அந்த பிளைட் 9 மணி ஆகிறது. அது இவர் முயற்சி செய்கிறார், ஆனாலும் டைம் அது முடிவு செய்யப்பட்டது. அந்த பிளைட் பறக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த ஆமிர் அல் கதாஃபி அந்த லிபியா நாட்டை சேர்ந்த அந்த சகோதரர் அப்படி அந்த ஏர்போர்ட்ல தன்னுடைய ஹராமுடைய ஆடையுடனே நின்று கொண்டிருக்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, அங்கு சொல்லப்படுகிறது, உங்களுக்கு இந்த வருடம் அவகாசம் இல்ல போல. ஆனாலும் அவர் சொல்கிறார், இல்ல நான் இந்த வருடம் ஹஜ்ஜுக்கு சென்றுதான் ஆகுவேன். அப்படியே நிற்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த பிளைட் பறந்து 5 நிமிடங்கள் ஆகவில்லை. 5 நிமிடங்கள் ஆகவில்லை. இயந்திர கோளாறு. அந்த பிளைட் அப்படியே லிபியாவுடைய நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு திருப்பி கொண்டு வரப்படுகிறது. அன்பானவர்களே, அங்கிருந்தவர்கள் சொல்கிறார்கள், ஆமீர், உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது போல. அந்த பைலட்டுடன் பேசுகிறார்கள், அங்கிருந்த அதிகாரிகளுடன் பேசுகிறார்கள். அங்கு மறுக்கப்படுகிறது, யாரையும் 2வது முறை ஏற்ற முடியாது. யாரெல்லாம் முதல் தடவை சென்றார்களோ அது எங்களுடைய சிஸ்டம்ல, கம்ப்யூட்டர் சிஸ்டம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாங்கள் யாரையும் மீண்டும் ஏற்ற முடியாது. முழு ஏர்போர்ட்டும் மறுக்கிறது. அன்பானவர்கள், இந்த காட்சியை ரப்புல் ஆலமீன் வானத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறான். அன்பான சகோதரர்களே, 2வது முறையும் அந்த பிளைட் பறக்கிறது. அங்கிருந்தவர்கள் சொல்கிறார்கள், ஆமீர், நீங்க வீட்டுக்கு போங்க. ஆனாலும் ஆமிர் அல் கதாஃபி அந்த சகோதரர் இருக்கிறார். அல்லாஹுடைய நம்பிக்கை உறுதியாக இருக்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, 2வது முறையும் பறந்த பிளைட் 10 நிமிடங்கள் ஆகவில்லை. மீண்டும் இயந்திர கோளாறு திருப்பி கொண்டு வரப்படுகிறது. அந்த பைலட் சொல்கிறார், இந்த பிளைட்ல எந்த ஒரு இயந்திர கோளாறும் இல்ல. நாங்கள் ஒரு மனிதரை விட்டுட்டு வந்தோம், ஆமீரை நாங்கள் சுமக்கவில்லை. அதுதான் அப்படியே அந்த பிளைட் லிபியாவுடைய நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு வருகிறது. அந்த பைலட் உடனே வருகிறார். ஆமிர் அல் கதாஃபியை பார்த்து கேட்கிறார், யா ஆமிர் மாதா பைனக வ பைன அல்லாஹ், யா ஆமிர் மாதா பைனக வ பைன அல்லாஹ். ஆமிரே, உங்களுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் என்னதான் இப்படியான ஒரு தொடர்பு? ஆமிர், உங்களுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் என்னதான் இப்படியான ஒரு தொடர்பு? அன்பார்ந்த சகோதரர்களே, என்ன சொல்ல வருகிறோம் என்றால், முழு உலகமும் மறுக்கிறது. அல்லாஹுடைய நம்பிக்கை இதுதான். அந்த ரப்புடைய தொடர்பை கொண்டவர்கள், அல்லாஹுடைய தொடர்பை கொண்டவர்கள் நம்பினார்கள். அல்லாஹுவால மட்டும்தான் உலகத்துடைய ஒவ்வொரு துரும்பும் அசைகிறது. முழு உலகத்துடைய துரும்பும் அசைவது அல்லாஹுவால் மட்டும்தான். மௌலானா உமர் பாலம்பூரி ரஹிமஹுமுல்லா இந்த கவிதையை குறிப்பிடுவார்கள். ஜோலா கஹா வோலா ஹுவா வோலா பி உஸ்மே லா ஹுவா
அவரால் இது நடக்குது, இவரால் அது நடக்கிறது. யாராலையும் எந்த ஒன்றுமே நடக்க மாட்டாது. ஜுஸில்லாஹுவா குல்லாஹுவா, அது மெஜாரிட்டியால மைனாரிட்டியால உலகத்துடைய சிஸ்டம் அப்டேட்டால இல்ல இல்ல பிற்கையாகுவா அல்லாஹுவா, அல்லாஹுவால மட்டும் தான் உலகத்துடைய ஒவ்வொரு துரும்பும் அசைகிறது. அல்லாஹு அக்பர். என்ன சொல்ல வருகிறோம் என்றால் அன்பானவர்கள், இதுதான் என ரப்புக்கும் எனக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த மேலான தொடர்பில் உறுதியாக்குவானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, எங்கட வாழ்க்கையில் இருக்க வேண்டும் அல்லாஹுடைய தொடர்பை சீராக்கக்கூடிய ஒரு அமல்தான் எனக்கும் அல்லாஹுக்கும் மட்டும் தெரிந்த அமல்கள். என்னுடைய வாழ்க்கையில் சில கண்ணீர் துளிகள் அது எனக்கும் என்ற ரப்புக்கும் மட்டும் தான் தெரியும். சில ரகாத்துகள் எனக்கும் என்ற அல்லாஹுக்கும் மட்டும் தான். சில தொழுகைகள் எனக்கும் என்ற அல்லாஹுக்கும் மட்டும் தான் தெரியும். சில ஏழைகளுடைய கண்ணீரை தொடச்சிக்கிறேன், அது எனக்கும் என்ற அல்லாஹுக்கும் மட்டும் தான் தெரியும். சில சதகாக்களை நான் கொடுத்திருக்கிறேன், எனக்கும் என்ற அல்லாஹுக்கும் மட்டும் தான் தெரியும். சில கட்டங்கள் யாருமே இல்ல இந்த பாவத்தை செய்யலாம், யாருமே இல்ல இந்த ஹராத்தை செய்யலாம், ஆனாலும் என் அல்லாஹுக்காக நான் இதை விட்டு வச்சேன். அன்பானவர்களே, இப்படியான அமல்கள் இருக்கிறதே அது சாதாரணமானதல்ல. அதனாலதான் உயிரிலும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் இஸ்ததாஅ மின்கும் அய்யகூன லஹு ஹபும் மின் அமலின் ஸாலிஹ் ஃபல்யஃஅல். உங்களை யாருக்காவது யாருமே தெரியாம உங்களுக்கும் அல்லாஹுக்கும் மட்டும் தெரிஞ்ச மறைச்சு செய்ய முடியுமான அமல்கள் இருந்தால் செய்து கொள்ளுங்கள் என்று உயிரிலும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹீஹுல் புகாரில பதிவாகிறது. அந்த 3 சகோதரர்கள் அந்த குகைக்குள்ளே நுழைகிறார்கள். அந்த மிகப்பெரிய பாறாங்கல் மூடிக்கொள்கிறது. அந்த நேரத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள்? விரிவாக அந்த ஹதீஸ் சொல்ல வரல. அன்பானவர்களே, ஒவ்வொருவரும் முதலாம் அவர் சொல்கிறார், நான் என் உம்மவை யா அல்லாஹ் யாருக்குமே தெரியாது, என் உம்மா வாப்பாவுடைய விஷயத்துல யா அல்லாஹ் உன்னிடத்துல யா அல்லாஹ், யா அல்லாஹ் என் உம்மா வாப்பாவை பார்க்கிற விஷயத்துல யா அல்லாஹ் உன்னையோட நடக்கிற முறைக்கு தெரியும் யா அல்லாஹ். அந்த தாயுடைய ஹிதுமத்தை செய்கிறார், பேருக்கு புகழுக்கல்ல, அல்லாஹுக்காக வேண்டி யா அல்லாஹ் இந்த பிள்ளைகள் பசியில் இருந்தாலும் அவர்களுக்கு உணவு கொடுக்க மாட்டேன் யா அல்லாஹ். என் உம்மா வாப்பாவை கவனித்ததுக்கு பின்னால்தான் அன்பானவர்களே அவர் அல்லாஹுக்கும் அவருக்கும் தெரிந்த அமல் அதனை சொல்கிறார். அந்த மிகப்பெரிய பாறாங்கல் கொஞ்சம் விலகுகிறது. இரண்டாம் அவர் சொல்கிறார், யா அல்லாஹ் ஒரு பாவத்துடைய சந்தர்ப்பம், யாருமே இல்ல இந்த ஹராத்தை செய்திருக்கலாம், இதில் இன்பம் கண்டிருக்கலாம், உனக்காக விட்டேன் யா அல்லாஹ், யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடம் சொல்கிறார். அந்த பாறாங்கல் சற்று விலகிறது. மூன்றாவது நபரும் அப்படியான ஒரு அமலை சொல்கிறார். அந்த பாறாங்கல் முழுமையாக நீக்கப்படுகிறது. அந்த 3 சகோதரர்களும் வெளியாகிறார்கள். இந்த ஹதீஸுக்கு கீழால் முஹத்திஸீன்கள் எழுதுகிறார்கள், உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கும் அல்லாஹுக்கும் மட்டும் தெரிந்த இப்படியான அமல்களை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்லி சொல்லி பல்லாயிரக்கணக்கான துஆக்களை கபூல் செய்ய முடியும். பல்லாயிரக்கணக்கான துஆக்களை கபூல் செய்ய முடியும். உங்களோட ஒரு புள்ளியோடைய ஒரு சோம் இல்ல, கஷ்டப்படுகிறார், அல்லாஹ்விடத்துல சொல்லிடும், யா அல்லாஹ் இந்த நபருக்கு நான் இவ்வளவு ஒரு சதகா செய்தேன் யா அல்லாஹ், இது யாருக்குமே தெரியாது யா அல்லாஹ், என் மகனுடைய நோயை நீ லேசாக்கிறியா யா அல்லாஹ், உலகம் சொல்லும் இதுக்கு மருந்து இல்லை என்று, ஆனா அல்லாஹுக்காக நீங்க செய்த அந்த யாருக்கும் அறியாத அமல் இருக்கிறதே உங்களோட வாழ்க்கையுடைய பல்லாயிரக்கணக்கான பிரச்சனைக்கு தீர்வு. உங்களோட மனைவியோட பிரச்சனை, உங்களோட பிள்ளைகளால, உங்களோட வியாபாரத்துல, பிசினஸ்ல, அன்பானவர்களை எல்லாத்துக்கும் இப்படிப்பட்ட அமல்களை வைத்து அல்லாஹ்விடத்தில் கேட்கலாம், அதற்கு பதில் கொடுக்கப்படும்.
எனவே அன்பானவர்களே, அது மட்டுமல்ல, அல்லாஹுடைய தொடர்பு சீராக இருந்தால், அல்லாஹுடைய தொடர்பு சீராக இருந்தால் உங்களோட வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வரும், சில பிரச்சனைகள் வரும். உங்களை யாரும் நம்ப மாட்டார்கள். உங்களோட கம்பெனியும் உங்களைய நம்பல்ல, ஊரும் நம்பல்ல, உங்களோட குடும்பமும் உங்களைய நம்பல்ல. உங்களுடைய தொடர்பு அல்லாஹ்விடத்தில் உண்மையாக இருந்தால் அல்லாஹ் வீணாக்க மாட்டான். சஹீஹுல் புகாரியில் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தவறு செய்தார்கள் என்ற ஒரு செய்தி பரப்பப்பட்டது. அன்பானவர்களே, உயிரிலும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சிந்திக்க வைத்தது இந்த விடயம். யாருமே நம்பல்ல. சஹீஹுல் புகாரியில் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். இமாம் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே சொல்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த விடயத்தை யாருமே நம்பல்ல. யா அல்லாஹ், உனக்கிட்டே நான் முன்வைக்கிறேன். அல்லாஹ்வுடைய தொடர்பு சீராக இருந்தது, ரப்புடைய தொடர்பு சீராக இருந்தது. ஹஜ்ரத் ஆயிஷா சொல்கிறார்கள், நான் நினைத்தேன் நான் ஒரு நல்ல பெண்மணி என்றத ரசூலுல்லாஹுக்கு ஒரு கனவின் மூலமாக அல்லாஹ் அறிவிப்பான் என்று தான் நினைத்தேன். ஆனா அல்லாஹ் அப்படி அல்ல செய்தது. குர்ஆனுடைய 11 ஆயத்துக்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலமாக பூமிக்கு இறக்கி ஹஜ்ரத் ஆயிஷா ஒரு பரிசுத்தமான பெண்மணி என்று அல்லாஹ் நியாயப்படுத்தினான். அன்பானவர்களே, உலமாக்கள் எழுதுகிறார்கள், உங்களுடைய தொடர்பு அல்லாஹ்வுடன் சீராக இருந்தால் முழு உலகமும் உங்களை மறுத்தாலும் அல்லாஹ் நீங்க யாரு என்பதை அல்லாஹ் நிரூபித்து காட்டுவான். எனவே அன்பானவர்களே, அந்த ரப்புடைய தொடர்பை சீராக்குவோம். அப்படி யாரெல்லாம் அல்லாஹுடைய தொடர்பை சீராக்கி தனிமையில் அல்லாஹுக்கும் மட்டும் தெரிந்த அமல்களை செய்தார்களோ அவர்களை அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்தினான் தெரியுமா? உஸ்மானிய ஆட்சி காலம் முராதுர் ராபி என்ற ஒரு மன்னன் இருந்தார். அவர் ஒரு நாள் சொல்கிறார் தன்னுடைய மந்திரிமாரை பார்த்து, இன்று எனக்கு கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது, அதனால இந்த துருக்கியுடைய சிட்டிய நான் கொஞ்சம் சுற்றி பார்க்கணும். அந்த நேரத்தில் மந்திரிமார் சொல்கிறார்கள், மன்னன் நீங்க போறன்னு சொன்னா நாங்க பாதுகாப்புடைய ஏற்பாடுகள் எல்லாம் செய்யணும். அப்ப மன்னன் சொல்கிறார், இல்ல இல்ல, இன்றைய தினம் நான் மன்னன் என்ற ஆடையை களைந்து விட்டு ஒரு சாதாரண ஆடை உடுத்துக்கொண்டு போறேன். அப்ப முடிவு செய்யப்படுகிறது, ஒரு பாதுகாவலரோட மன்னன் அப்படியே போறார், சாதாரண ஆடை அணிந்து கொண்டு. அப்படியே அந்த துருக்கியை சுற்றும் பொழுது ஒரு மனிதருடைய ஜனாசா கீழே கிடக்கிறது. காலை நேரம், அனைவர்களும் போகிறார்கள் வருகிறார்கள், யாருமே இந்த ஜனாசாவை பார்க்கல, கேட்கிறாங்க இல்ல. மன்னர் பார்க்கிறார், யாரப்பா இது, யாருமே இந்த மனிதருடைய உடம்ப தூக்கல்லையா? போகக்கூடியவர்கள் வரக்கூடியவர்கள் சொல்கிறார்கள், இவன் ஒரு விபச்சாரன், இவன் ஒரு குடிகாரன், இவனுடைய ஜனாசாவை சுமப்பது எங்களுக்கு கேவலம். ஆனாலும் மன்னர் சொல்கிறார், எதுவாக இருந்தாலும் ஒரு மனிதன் அல்லவா? தன்னுடைய பாதுகாவலரிடம் சொல்கிறார், இவர் எங்கிருக்கிறார் என்று நீங்க அறிந்து விட்டு வாருங்க, இவருடைய வீடு எங்க? அந்த பாதுகாவலர் தேடிக்கொண்டு வாரார். வந்து மன்னன் சொல்கிறார், இன்னார், இவர் இங்க இருக்கிறார். சரி, நாங்க 2 பேரும் தூக்குவோம் என்று அந்த மனிதருடைய ஜனாசாவை சுமக்கிறார்கள். மன்னனும் அந்த பாதுகாவலரும். யாருக்குமே தெரியாது இவர் மன்னன் என்று. ஏன்? சாதாரண ஆடையை தான் அணிந்திருக்கிறார். அங்கிருக்கக்கூடியவர்களும் ஏசுகிறார்கள், இந்த குடிகாரனுடைய ஜனாசாவை இந்த 2 பேரும் தூக்குகிறார்களே, இந்த விபச்சாரனுடைய ஜனாசாவை இந்த 2 பேரும் தூக்குகிறார்கள் என்று எல்லோரும் சொல்கிறார்கள். ஆனா கணக்கெடுக்கல்ல, 2 பேரும் அந்த மனிதருடைய ஜனாசாவை சுமந்து கொண்டு அந்த வீட்டு வாசலுக்கு போகிறார்கள். வீட்டில் இருந்த மனைவி சொல்கிறார், யா வலி அல்லாஹ், நீங்க மரணித்து விட்டீங்களா? அல்லாஹுடைய இறைநேசரே, நீங்க மௌத்தாகி விட்டுட்டீங்களா? மன்னனுக்கு குழப்பம். முழு ஊரும் சொல்கிறார்கள் விபச்சாரன், குடிகாரன் என்று. ஆனால் வீட்டில் உள்ள மனைவி சொல்கிறார், அல்லாஹுடைய இறைநேசர் என்று. இது என்ன விஷயம்? மனைவி சொல்கிறார்,
என்னுடைய கணவன் இந்த உலகத்தில் ஒரு அமல் செய்து கொண்டிருந்தார். என்ன தெரியுமா? இரவு நேரங்களில் அவர் மதுபானம் விற்கக்கூடிய கடைகளுக்கு செல்வார். அங்கு சென்று மதுபான போத்தல்களை எல்லாம் வாங்குவார். வாங்கி கொண்டு வந்து எங்களுடைய வீட்டுக்கு பின்னால் ஓடக்கூடிய ஓடையிலே அந்த மதுபான போத்தல்களை எல்லாம் உடைத்து போடுவார். அதற்கு பின்னால் அல்லாஹ்விடத்தில் கெஞ்சுவார், யா அல்லாஹ், இன்றைய தினம் எத்தனையோ பேர் யா அல்லாஹ் மதுபானம் அருந்தாமல் சென்றிருப்பார்கள், யா அல்லாஹ் இந்த அமலனை ஏற்றுக்கோ யா அல்லாஹ் என்று என்னுடைய கணவன் இப்படி அழுவார் அல்லாஹ்விடத்தில். இந்த அமல் யாருக்குமே தெரியாது, அவருக்கும் அல்லாஹுக்கும் மட்டும்தான் தெரியும். அதே போல் என்ன தெரியுமா செய்வார்? விபச்சார விடுதிகளுக்கு செல்லுவார். அங்கு சென்று அந்த விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்கள் வந்திருப்பார்கள். அவர்கள் சொல்வார்கள், எங்களுடைய எங்களுடைய வயிறு பசிக்கிறது, வீட்டில் உணவு இல்லை, அதனால தான் வந்தோம். அவர்களுக்கு வீட்டுடைய உணவுடைய சாப்பாடுகளை எல்லாம் எடுத்து கொடுத்து அந்த பெண்களை அப்படி வீட்டுக்கு அனுப்பி வைப்பார்கள். அதற்கு பின்னால் தஹஜ்ஜத்துடைய இரவுடைய நேரத்தில் அல்லாஹுக்கு முன்னால் கதறுவார், யா அல்லாஹ், இன்றைய தினம் எத்தனையோ வாலிபர்கள் இந்த ஜினா என்ற பாவத்தின் பாதுகாக்கப்பட்டிருப்பார்கள், யா அல்லாஹ் இந்த அமலனை ஏற்றுக்கோ யா அல்லாஹ் என்று என்னுடைய கணவர் அல்லாஹ்விடத்தில் கதறுவார். இது யாருக்குமே தெரியாது, அவருடைய ரப்புக்கும் அவருக்கும் மட்டும் தான் தெரியும். அந்த மனைவி சொல்கிறார், நான் சொல்லுவேன், நீங்க இந்த வேலையை விட்டுடுங்க, இப்படி செய்யாதீங்க, நீங்க இந்த வேலை செய்யறதால 4 மனுஷர் இருக்கக்கூடிய இடத்துக்கு அந்த பெண்கள் ஒன்று சேரக்கூடிய இடங்களுக்கு நான் சென்றால் அந்த பெண்கள் சொல்லுவார்கள், நீ ஒரு விபச்சாரனுடைய மனைவி, நீ குடிகாரனுடைய மனைவி என்று எல்லா பெண்களும் என்னை ஒரு விதத்தில் தான் பார்க்கிறார்கள், நீங்க இந்த வேலை விட்டுருங்க. அப்படி நான் சொல்லும் வேலையெல்லாம் என்னுடைய கணவர் என்ன தெரியுமா சொல்லுவார்? என்னுடைய ஜனாசாவை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். என்னுடைய ஜனாசாவை யாரு தெரியுமா சுமப்பார்? இந்த நாட்டுடைய மன்னன். என்னுடைய ஜனாசாவை யாரு தெரியுமா தொழுவிப்பார்? இந்த நாட்டுடைய மன்னன். என்னுடைய ஜனாசாவிலே ஹாஃபில்களும் உலமாக்களும் ஒன்று கூடுவார்கள் என்று சொல்லிக் கொண்டே இருப்பார். உடனே அந்த முராது ராவே அந்த மனைவியை பார்த்து சொல்கிறார், அனஸ் சுல்தான், நான் தான் இந்த நாட்டுடைய மன்னன். தீம்பி தீம்பி அழுகிறார் முராது ராவே. அவர் சொல்கிறார், நான் தான் இந்த நாட்டுடைய மன்னன். உடனே பகிரங்கமாக அறிவித்தல் முழு நாட்டுக்கும், நாளை எங்களுடைய துருக்கியுடைய ஜாமில் மஸ்ஜிதிலே மிக முக்கியமான ஒருவருடைய ஜனாசா இருக்கிறது. முழு நாட்டுடைய ஆஃபில்கள், ஆலிம்கள், முஃப்திகள் ஒன்று சேர வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களை, அடுத்த நாள் ஜாமில் மஸ்ஜிதிலே அந்த மனிதனுடைய ஜனாசா கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. துருக்கியுடைய ஜாமில் மஸ்ஜிதிலே அன்பானவர்கள் அந்த முராது ராமி ஜனாசாவுடைய தொழுகையை நாட்டுடைய மன்னர் தொழுவிக்கிறார். தொழுவித்து பார்க்கிறார், 2 லட்சம் ஹாஃபில்கள் மட்டும் ஒன்று கூடியிருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான முஃப்திகள், உலமாக்கள். அந்த முராது ராமி சொல்கிறார், ஒரு சிறந்த ஒரு மனிதருடைய ஜனாசா, நானும் ஆசைப்படுகிறேன், என்னுடைய வஃபாத், நான் மரணித்தால் கூட என்னுடைய கபரும் இந்த மனிதருக்கு பக்கத்தில் தான் அடக்கம் செய்யப்பட வேண்டும். இன்று கூட துருக்கியுடைய அந்த ஜாமில் மஸ்ஜிதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்பராவிலே இந்த மனிதருடைய ஜனாசா அடக்கப்பட்டு இந்த முழு வரலாறுமே அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்னால்தான் நாட்டுடைய மன்னன் முராது ராபியுடைய ஜனாசாவும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. என்ன சொல்ல வருகிறோம் என்றால், அன்பானவர்களே, அல்லாஹுடைய தொடர்பு இதுதான். ரப்புடைய தொடர்பை சீராக்குவோம், அல்லாஹ் வீணாக்க மாட்டான். இரண்டாவது விடயம் மறுமையுடைய சிந்தனை. என மௌத் எப்ப விடுமோ தெரியாது. என துனியா ஆகிராவுடைய வெற்றிக்கு முதலாவது அல்லாஹுடைய தொடர்பை சீராக்குவோம். 2வது மறுமையுடைய சிந்தனை. என மௌத் எப்ப வருமோ தெரியாது. அல்லாஹுவை நான் சந்திக்கக்கூடிய நாள், அது எப்படிப்பட்ட நாளோ தெரியாது. அந்த இந்தியாவில் அகமதாபாத்தில் இருந்து
242 பேரை சுமந்து கொண்டு அந்த பிளைட் பறக்கிறது. அன்பானவர்களை, சில நிமிடங்களாக அல்ல, 242 பேரும் சுக்கு நூறாக மாறுகிறார்கள். அவங்க எத்தனை கனவுகளுடன் பறந்திருப்பார்கள். அன்பானவர்களே, நான் எவ்வளவு பிளேன் போட்டிருக்கிறோம், என் வியாபாரத்தை இப்படி செய்யணும், என் குடும்ப வாழ்க்கைய, என் ஊடை இப்படி கட்டணும், எத்தனையோ பிளேன் போடுறோம். ஆனா மௌத்து வந்தண்டா என்ன செய்ய? கிட்டத்துல 2 கிழமைக்கு முன்னால ஒரு சகோதரர் தன்னுடைய மனைவி கிட்ட சொல்றார், தஹஜ்ஜத்துடைய நேரத்துல ஒரு சூடான கோப்பையை கொண்டு வாங்களே. மனைவி கோப்பையை கொண்டு வந்து வைக்கிறார். அன்பானவர்களே, அந்த கோப்பையுடைய சூடு போகல, அதற்கு முன்னால கணவனுடைய ரூஹ் போகுது. அல்லாஹு அக்பர். அன்பானவர்கள், அவ்வளவு சமீபம். அல்லாஹ் என்னோட மௌத் அழகாகணும். அன்பானவர்களே, எங்கட சக்கராத் அழகாகணும், எங்கட மஹ்ஷர் அழகாகணும். நாளைக்கு சுவர்க்கத்துல நாங்க காலடியத்தை வைக்கணும். அங்கதான் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுவோம். குர்ஆன் சொல்கிறது, வகாலுல் ஹம்துலில்லாஹில்லதீ சதகனா வஅதஹு வஅௌரஸனல் அர்த். அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த நேரத்தில் தான் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த சுவர்க்கத்தை எங்களுக்கு அனந்தரமாக்கி தந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். எனவே அல்லாஹ் நம் அனைவருடைய மறுமையும் சிறப்பாக்குவாராக. குதுபாவுடைய சுருக்கம், துனியா ஆகிராவுடைய வெற்றிக்கு 2 விடயங்கள். முதலாவது அல்லாஹ்வுடைய தொடர்பு, இரண்டாவது மறுமையுடைய சிந்தனை. இவற்றை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்போம். அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக, நம் அனைவரையும் ஏற்றுக்கொள்வானாக. யா அல்லாஹ், உன்னுடைய தொடர்பை சீராக்கிடு. யா அல்லாஹ், உனக்கும் எங்களுக்கும் மத்தியில தொடர்பு அதை நெருக்கமாக மாறணும். யா அல்லாஹ், அதே போல எங்களை மறுமையுடைய வாழ்க்கையை சிறப்பாக்கிடு. யா அல்லாஹ், எத்தனையோ ஜனாசாக்களுடைய செய்தியை கேட்கிறோம். யா அல்லாஹ், நாங்களும் அந்த கபர் அனுபவிக்கணும். யா அல்லாஹ், அந்த சக்கராத் அனுபவிக்கணும். யா அல்லாஹ், அந்த மஹ்ஷரை சந்திக்கணும். யா அல்லாஹ், எங்களோட மௌத்தை எப்படி வரும் என்று தெரிய. யா அல்லாஹ், சிறப்பாக்கிடு. யா அல்லாஹ், ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், எங்கட துனியாவுடைய எல்லா விடயங்களும் ஹைராக்கிடே. யா அல்லாஹ், மறுமையை சிறப்பாக்கிடே. யா அல்லாஹ், எங்கட பிள்ளைகளை சாலிஹீன்களாக ஆக்கிடே. யா அல்லாஹ், நல்லூர்களாக ஆக்கிடே. யா அல்லாஹ், இந்த ஊரை கபூல் செஞ்சுக்கோ. யா அல்லாஹ், இந்த ஊர்ல ஹைர்களை பரக்கத்துகளை உருவாக்கிடே. யா அல்லாஹ், பாவங்கள் முசீபத்தை பாதுகாத்திடே. யா அல்லாஹ், நம் அனைவரையும் ஏற்றுக்கொள்வாயாக, நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக.